1940 வாக்கிலே என்னுடைய தகப்பனார் திருநெல்வேலி பகுதியில் இருந்து கேரளாவிலே சென்று அங்கே குடியேறி அங்கே தங்கியிருக்கிற நாளிலே அவருக்கு திருமணமாகி ஜோசப் ராகேல் என்கிற அந்த தாய் தகப்பனுக்கு 5வது மகனாக நான் பிறந்தேன். அந்த நாளிலே கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. என்னுடைய தெரிந்து கொள்ளுதல் இந்த 74ஆம் வருடத்திலே 76ஆம் வருடத்திலே அல்ல, என் தாயின் கருவிலே என்னை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை விதமாய் சொல்லி இருக்கிறது, சின்னவன் 1000மும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். அல்லேலூயா. இது கர்த்தருடைய வாய் சொல்லிட்டு. அல்லேலூயா. 5வது மகனாக பிறந்த நான் எல்லாரை காட்டிலும் குறைவாக படித்தேன், எல்லாரை காட்டிலும் சோம்பேறியாயிருந்தேன், எல்லாரை காட்டிலும் சுறுசுறுப்பற்றவனாயிருந்தேன், ஒன்றுக்கும் உதவாதவனாகத்தான் இருந்தேன். ஆனால் உதவாத என்னையும் கர்த்தர் தெரிந்தெடுத்தார். அல்லேலூயா. வரும் நாட்களிலே கர்த்தருக்கு சித்தமானால் ஒரு சில நாட்களிலே அந்த சாட்சி உங்களுடைய மத்தியிலே கொஞ்சம் கொஞ்சமாக அவர் சொன்னபடி 50 வருடங்கள் கடந்து வந்த பாதைகள் அது ஒரு சாதாரணமானதல்ல. கரடு முரடுகள் எல்லாம் இருக்கத்தான் செய்தது, பள்ளம் மேடுகள் எல்லாம் இருக்கத்தான் செய்தது, கண்ணீர் கவலை எல்லாம் இருக்கத்தான் செய்தது. அதன் மத்தியிலும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம் என்னை காத்துக்கொண்டது. அல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம் மட்டும் இல்லாதிருந்தால் என் துக்கத்திலே எப்போதே அழிந்து போயிருப்பேன். அந்த பரிசுத்த ஆவியானவர் அவருடைய மகிமையான அந்த சந்தோஷத்தினாலே என்னை நிரப்பி என்னை நடத்தினார். அல்லேலூயா. இதுவரை செய்த செயல்களுக்காக இயேசுவே உமக்கு நன்றி. இதுவரை செய்த செயல்களுக்காக இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். உவர் நிலமாக இருந்த என்னை விளை நிலமாக மாற்றிய உம்மை, உவர் நிலமாக இருந்த என்னை விளை நிலமாக மாற்றிய உம்மை, அலைகடல் அலைந்து ஓய்கின்ற வரையில், அலைகடல் அலைந்து ஓய்கின்ற வரையில் நாவினால் புகழ்ந்து பாடுவேன் நன்றி, நாவினால் புகழ்ந்து பாடுவேன் நன்றி. இதுவரை செய்த செயல்களுக்காக இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இதுவரை செய்த செயல்களுக்காக இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். தனிமரமாக இருந்த என்னை பலமரமாக மாற்றிய உம்மை, தனிமரமாக இருந்த என்னை பலமரமாக உம்மை, திசைகளும் கோள்களும் அசைகின்ற வரையில், திசைகளும் கோள்களும் அசைகின்ற வரையில் இன்னிசை முழங்கியே பாடுவேன் நன்றி, இன்னிசை முழங்கி பாடுவேன் நன்றி. இதுவரை செய்த செயல்களுக்காக இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இதுவரை செய்த செயல்களுக்காக இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. தனிமரமாக இருந்த என்னை பலமரமாக மாற்றினார். அல்லேலூயா. அந்த ஆண்டவருக்கு திசைகளும் கோள்களும் அசைகின்ற வரையில் நன்றி சொல்லணும். அல்லேலூயா. ஆமா, வாழ்க்கையில ஒன்றே ஒன்றுதான், இனி நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்தணும். அல்லேலூயா. ஒன்றுக்கு உதவாது இருந்த என்னையும் கர்த்தர் தூக்கி எடுத்து தம்முடைய பிள்ளையாக மாற்றி தம்முடைய ஊழியத்தை கரத்திலே கொடுத்து அநேக ஊழியங்களை எழுப்பும்படியாய் கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. எனக்கு கொடுத்ததெல்லாம் ஊழியர்களை எழுப்ப வேண்டும் என்றுதான். அதனால்தான் சபையில் இருந்த அநேகரை ஊழியர்களாக நாம் எழுப்பி விடுகிறோம். அது எனக்கு தேவன் கொடுத்த தரிசனம். சபை பெரிதாக வேண்டும் என்பது என்னுடைய தரிசனம் அல்ல.
the மெகா சர்ச் இஸ் a failure அப்படின்னு நான் எப்பவுமே சொல்லுவேன். மிகப்பெரிய சபைகள் எல்லாம் அது தோல்விகள் என்று நான் சொல்லுவேன். அது பெரிய கட்டடம் இருக்கலாம், நிறைய ஜனங்கள் கூடி வரலாம், அது வெற்றி என்று சொல்லுவதற்கில்லை. அவர்களை எல்லாம் தேறினவர்களாய் நிறுத்த முடிகிறதா என்பதுதான் கேள்வி. கொஞ்சம் பேர் இருந்தாலும் அவர்களை தேறினவர்களாய் நிறுத்தணும். அது என்னுடைய தரிசனம். அதை நிறைவேற்றி கொண்டிருக்கும்படியாக கர்த்தர் இந்த நாள் வரையில எனக்கு உதவி செய்தார். அந்த கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். அடுத்த நாட்களிலே, வரும் நாட்களிலே ஒரு 10 நிமிஷம் அல்ல 15 நிமிடம் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என்னுடைய சாட்சியை உங்களுடைய மத்தியிலே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த 50 நாள் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரும் மாற்றத்தை கொண்டு வரும், ஒரு விடுதலையை கொண்டு வரும், உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யும். உங்களுடைய வாழ்க்கை உயிர்ப்பிக்கப்படும், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை உயிர்ப்பிக்கப்படும். கூடுமானவரை இந்த 50 நாட்கள் எல்லாரும் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார்.